Hi guys, welcome to Tamil to Terra. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோனா how to stop AWS EC2 instance using Ansible. ஸோ AWSல எப்படி EC2 instance எப்படி ஸ்டாப் பண்ணுறன்றத பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம AWSல EC2 instance எப்படி ஸ்டார்ட் பண்ணுறத பார்த்தோம். ஸோ இந்த இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாக டெமோ செஷன் தான். ஸோ இப்போ நம்ம டெமோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் என்னோட ஏடபிள்யூஎஸ் சர்வர் இன்ஸ்டன்ஸு. ஸோ இந்த சர்வர் மூலிமா நான் வந்துட்டு ஏடபிள்யூஎஸ் வேறு ஒரு இன்ஸ்டன்ஸை இப்போ நான் ஸ்டாப் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஏடபிள்யூஎஸ் EC2 ஸ்டார்ட் இருந்துச்சு. ஸோ இப்போ நான் வந்துட்டு மெயின் டைரக்டரி போட்டு மேக் டிஐஆர் போட்டு ஏடபிள்யூஎஸ் _EC2 ஸ்டாப்னு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ எப்பயும் போல் நம்ம வந்து ஆன்சிபிள்னாலே ஹோஸ்ட் ஃபைலு கான்ஃபிக் ஃபைல் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம இதில் வந்துட்டு ஹோஸ்ட் ஃபைல் கான்ஃபிக் ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ AWS EC2 ஸ்டாக்குள்ளே போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபைலும் இருக்காது. ஸோ இப்போ நான் வந்து VI ஹோஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ இதில் வந்துட்டு நான் லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்து வைக்கிறேன். ஸோ நான் லோக்கல் கனெக்ஷன் வச்சு நான் வந்துட்டு AWS கன்சோலில் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் லோக்கல் ஹோஸ்ட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ansible.config. ஸோ இந்த இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் டைரக்டரி டிஃபால்ட் டைரக்டரியை வந்து ஓவர்ரைட் பண்ணி இன்வென்ட்ரி வந்து இப்போ நான் இந்த கரண்ட் என்னோட ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் இருக்க ஹோஸ்ட் ஃபைல் வந்து ஓவர்ரைட் ஆகிக்கிறோம். ஸோ இதுக்கு தான் ansible.config ஃபைல் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணுறோம். ஸோ இப்போ ஹோஸ்ட் ஃபைல் கான்ஃபிக் ஃபைல் வந்து நம்ம பண்ணியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து main.yaml நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ vi main.yml. ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஆல்ரெடி ரன்னிங்கில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஸோ ஸ்டாப்பில் இருக்கான்னு பார்த்து தான் நம்ம வந்து ரன் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து அப்படியே ரிவர்ஸாக வந்துட்டு ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்கான்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து EC2 இன்ஸ்டன்ட் ஸ்டாப். ஸோ இப்போ அதுக்கான கோடு இப்போ நம்ம எழுதுவோம். ஸோ அப்படியே ரிவர்ஸாக தான் எழுத போகிறோம், இன்வர்ஸாக. ஸோ எப்பயும் போல் ட்ரிபிள் ஐஃபன் போட்டு ஃபஸ்ட்டு இதில் ஹோஸ்ட்டை நான் கொடுக்குறேன். ஸோ ஹோஸ்ட் ஹாலு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேதர் ஃபேக்ஸ் வந்து நம்ம லோக்கல் ஹோஸ்டோட கேதர் ஃபேக்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா நான் லோக்கல் ஹோஸ்ட் டிஸ்கவரி வைபிள்ஸ் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இது கனெக்ஷன் வந்து லோக்கலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டாஸ்க் போவோம். ஸோ டாஸ்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ப்ளே வந்து எப்பயும் போல் கரண்ட் ஸ்டேட்டை வந்து செக் பண்ணுறோம். இன்ஸ்டன்ஸோட கரண்ட் ஸ்டேட் வந்து செக் பண்ணணும். ஸோ அதனால் செக் கரண்ட் ஸ்டேட் ஆஃப் தி இன்ஸ்டன்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இதோட கமாண்ட் நான் கொடுக்குறேன். ஸோ AWS CLI கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து எல்லாத்தையுமே செக் பண்ண போகிறோம். ஸோ AWS EC2 describe instances போட்டு instance IDs. ஸோ இது நான் வந்து எக்ஸ்ட்ரா வேரியபிள்ஸாக நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் பண்ண மாதிரியே இப்போ நானும் எக்ஸ்ட்ரா வேரியபிள்ஸ் தான் இதில் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து இன்ஸ்டன்ஸ் ஐடி பாஸ் பண்ண போகிறேன். ஸோ இன்ஸ்டன்ஸ் ஐடி, அதுக்கடுத்து ரீஜன். ஸோ டிஃபால்ட்டாக US-East ரீஜன் தான் இருக்கும். ஸோ அதை தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரீஜன் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து கொரி பண்ணுறேன். ஸோ அவுட்புட் டெக்ஸ்ட்டுன்னு போட்டு கொரி. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்கிற அதே கோடு யூஸ் பண்ணிக்கலாம். என்ன நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நம்ம செக் பண்ண போகிறோம் ப்ரீவியஸ் ஸ்டேட்டு. ஸோ இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா ரிசர்வேஷன்ஸ்னு வரும். ஸோ ரிசர்வேஷன்ஸ் அண்ட் தென் ரிசர்வேஷன்ஸில் பார்க்குறோம். ஸோ ரிசர்வேஷன்ஸில் ஸ்டார் போட்டு அதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இன்ஸ்டன்சஸ் ஸ்டார். ஸோ அரே ஆஃப் ஸ்டார் இருக்கும். ஸோ அதையும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ டாட் போட்டு ஸ்டேட்டு டாட் நேம். ஸோ இதில் தான் நம்ம வந்துட்டு கரண்ட் ஸ்டேட்டோட நேம் கோடு எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் லைன் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா இப்போ வர அவுட்புட்டை வந்து நான் வந்து என்ன பண்ணணும்னா ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ரிஜிஸ்டர் மாடியூல் டைரக்டிவ் யூஸ் பண்ணி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம் வேரியபிள்ஸை. ஸோ ரிஜிஸ்டர் போட்டு சேம் அது மாதிரி இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட். ஸோ இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் கொடுத்துட்டு டெலிகேட் டு லோக்கல் ஹோஸ்ட் நான் கொடுக்க போகிறேன். டெலிகேட் டு லோக்கல் ஹோஸ்ட் பண்ண போகிறோம். டீபக் கமாண்ட் போட்டு
இதில் இப்போ வந்துட்டு மெசேஜ் டிஸ்ப்ளே பண்ணுறோம். ஸோ அதோட இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் எப்படி இருக்குது டிஸ்ப்ளே ஆகுதுன்னு பார்த்துக்குவோம். ஸோ இன்ஸ்டன்ஸ் அண்டர் ஸ்கோர் ஸ்டேட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா செக் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஸ்டாப்பில் இருக்கா இல்லையா. ஆல்ரெடி ஸ்டாப்பில் இருந்தால் நம்ம அகெயின் ஸ்டாப் பண்ண தேவையில்லை. ஸோ ஆல்ரெடி ரன்னிங்கில் இருந்தால் மட்டும் தான் நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஸோ இப்போ ஃபெயில் மெசேஜ் வந்து என்ன கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மேபி ஆல்ரெடி ஸ்டாப்பில் இருந்தால் இட்ஸ் ஆல்ரெடி ஸ்டாப்னு மெசேஜ் வரும். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஃபெயில் மெசேஜில் இன்ஸ்டன்ஸ் இஸ் ஆல்ரெடி ஸ்டாப்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபெயில் மெசேஜ் போகிறேன். ஸ்டாப்டு இருந்துச்சுன்னா. ஸோ இது வென் கண்டிஷன் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வென் போட்டு இன்ஸ்டன்ஸ் அண்டர் ஸ்கோர் ஸ்டேட் டாட் எஸ்டிடி அவுட் டபுள் ஈக்குவல் டு ஸ்டாப்டு அப்படின்னு இருந்தால் இது ஆல்ரெடி ஸ்டாப்டுன்னு உங்களுக்கு ஃபெயில் மெசேஜ் கொடுத்துரும். ஸோ delegate underscore local host. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா AWS இன்ஸ்டன்ஸ் வந்து ஸ்டாப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான கோட் வந்து இப்போ நான் இங்கே எழுத போகிறேன். ஸோ AWS இன்ஸ்டன்ஸ் ஸ்டாப்பிங். ஸோ நேம் போட்டு ஸோ ஸ்டாப்பிங் த AWS இன்ஸ்டன்ஸ். ஸோ இதில் சேம் அதே மாதிரி கமாண்டு தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா AWS ஸ்டார்ட் இன்ஸ்டன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து ஸ்டாப்புன்னு போட போகிறோம். ஸ்டாப் இன்ஸ்டன்ஸ்ன்னு போட்டு ஸோ ஐஃபன் இன்ஸ்டன்ஸ் ஐடிஸில் ஸோ இன்ஸ்டன்ஸ் ஐடி பாஸ் பண்ணணும். இது வந்து எக்ஸ்ட்ரா வேரியபிள்ஸாக நம்ம பாஸ் பண்ணிடுவோம். ஸோ சேம் அதே மாதிரி ரீஜன் அதே மாதிரி தான் எக்ஸ்ட்ரா வேரியபிள்ஸில் நான் மென்ஷன் பண்ணி நம்ம பாஸ் பண்ணிடுவோம். ஸோ ரீஜன் கொடுத்தாச்சு. ஸோ இது ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இதை வந்து திரும்பி நம்ம செக் பண்ணணும். ஸோ இது எப்படி ஸ்டார்ட் ஆகிடுச்சா ஆகலையான்னு. ஸோ இந்த வென் கண்டிஷன் இது எப்போ அப்ளை ஆகும் பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ஸ்டன்ஸ் அண்டர் ஸ்கோர் ஸ்டேட் டாட் எஸ்டிடி அவுட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஸ்டாப்டு. ஸோ ஸ்டாப்டாக இல்லாமல் ஸ்டார்ட் ரன்னிங்கில் இருந்துச்சு அப்படின்னா இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ண நம்ம இதுலேயும் நம்ம கண்டிஷன் போட்டு வச்சிடும். ஸோ ஸ்டாப்னு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த வேரியபிள்ஸ் வந்து நான் செக் பண்ணணும். ஸோ இது ஆல்ரெடி ஸ்டாப்டு ஆயிடுச்சா இல்லை இதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகுதா இல்லையான்னு ஸோ செக் பண்ணுறதுக்கு ஸோ ஸ்டாப் அண்டர் ஸ்கோர் இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்னு ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு டெலிகேட் அண்டர் ஸ்கோர் டு லோக்கல் ஹோஸ்ட். அவ்வளோதான். ஸோ இப்போ ஸ்டாப் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் டைம் செட் பண்ணுவோம். ஸோ வெயிட் டைம் போடுவோம், டைம் அவுட்டு. ஸோ ப்ரீவியஸில் நம்ம பண்ணுற மாதிரி ஸோ வெயிட் டு ஸ்டாப்பிங் த இன்ஸ்டன்ஸ்ன்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து டைம் அவுட்டு பார்த்தீங்கன்னா 60 செகண்ட்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ வெயிட் அண்டர் ஸ்கோர் ஃபார் மாடியூல் இருக்குது. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் டைம் அவுட் கொடுத்துக்கலாம். டைம் அவுட்டு 60 அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் வந்துட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து செக்கிங் ஸ்டேட்டஸ். ஸோ செக் பண்ணுவோம். ஸோ ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் உண்மையிலே ஸ்டாப் ஆயிடுச்சா அப்படின்ட்டு செக் பண்ணுறதுக்கு ஸோ செக்கிங் த ஸ்டேட்டஸ் ஆஃப் தி இன்ஸ்டன்ஸ்ன்னு ஒன்றும் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த பிளேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாப்டு ஆயிடுச்சா இல்லையா நம்ம செக் பண்ணுறதுக்கு ஸோ இந்த டீபக் மெசேஜ் எப்படி போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டாப்டு சக்ஸஸ்ஃபுல்னு கொடுக்க போகிறோம். ஸோ ஸ்டாப்டு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக இன்ஸ்டன்ஸ் ஸ்டாப்டு சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இதை செக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வென் கண்டிஷன் போடணும். ஸோ வென் கண்டிஷன் வந்து வென் ஸ்டாப் அண்டர் ஸ்கோர் இன்ஸ்டன்ஸ் அண்டர் ஸ்கோர் ஸ்டேட் டாட் சேஞ்ச்டு வந்து டபுள் ஈக்குவல் டு ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஸ்டாப்டு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ப்ளே புக் எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். ஆன்சிபிள் playbook main.yaml. ஸோ எக்ஸ்ட்ரா வேரியபிள்ஸாக இங்கே வந்து இன்ஸ்டன்ஸ் அண்டர் ஸ்கோர் ஐடி ஈக்குவல் டு ஸோ எந்த இன்ஸ்டன்ஸை நீங்கள் ஸ்டாப் பண்ண போனால் அதோட இன்ஸ்டன்ஸ் ஐடி உங்களுக்கு தேவை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் போயிட்டு எந்த இன்ஸ்டன்ஸ் ஸ்டாப் பண்ண போனால் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இது வந்துட்டு 7D இப்போ நான் ஸ்டாப் பண்ண போகிறேன்.
ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இன்ஸ்டன்ஸை இப்போ நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதோட இன்ஸ்டன்ஸ் ஐடி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் ஐடியை காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கே சேவ் பண்ணிட்டேன். ஸோ சேவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ ரீஜன் கொடுக்க போகிறோம். ஸோ ரீஜன் வந்து யூஎஸ் ஈஸ்ட்டு தான் டிஃபால்ட்டாக யூஎஸ் ஈஸ்ட் 1. ஸோ இப்போ நான் என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ இப்போ இது எக்ஸிட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நோ ஹோஸ்ட் மேட்ச்டு ஏன் வருதுன்னு தெரியல, என்னன்னு பார்ப்போம். ஸோ ஆன்சிபிள் -m பிங்கால் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஓகே, ஹோஸ்டால் கொடுக்காம நான் லோக்கல் ஹோஸ்ட்டே கொடுக்குறேன். ஸோ அதனால் எரர் என்னன்னு தெரியல, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, லோக்கல் ஹோஸ்ட் இப்போ வந்துருச்சு, ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அங்கே போய் நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இங்கே ஸ்டாப் ஆக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இது 7D. ஸோ ஸ்டாப்பின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ ஸ்டாப் ஆகிட்டுருக்கு. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் ஸ்டாப்டுன்னு ஸ்டேட் வரும். ஸோ ஸ்டாப்டுன்னு வந்துச்சுன்னா ஸோ ஸ்டாப்டு சக்ஸஸ்ஃபுல் நீங்கள் ஸ்டேட் வந்துடும். ஸோ ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்குது. ஸோ ஆல்ரெடி ரன்னிங் இருக்கிறது தான் வந்துட்டு இப்போ இங்கே இதாகிட்டுருக்கு, ஸ்டாப் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ இன்ஸ்டன்ட் ஸ்டாப் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. ஸோ இப்போ இதையே திரும்பி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன அவுட்புட் வருதுன்னு. ஸோ ஆல்ரெடி ஸ்டாப்னு வரணும். ஸோ இன்ஸ்டன்ஸ் ஆல்ரெடி ஸ்டாப்னு வந்துச்சு. ஸோ ஸ்டாப் ஸ்டேட்டுக்கு மாறிடுச்சு. ஸோ இப்போ இங்கே போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம், ஸ்டாப்னு வந்துருச்சு. ஸோ இதுதான் நம்ம AWS EC2 இன்ஸ்டன்ஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கான யூசேஜ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.